மீண்டும் பேச்சு. அமெரிக்காவின் போர் நிறுத்தம் தந்திரமா நிரந்தரமா? ஈரான் மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கான திட்டங்களை ரத்து செஞ்சதோடு ஈரான் உடனான பேச்சுவார்த்தையை தொடங்குவதா அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். தற்போது தாக்குதல் நிறுத்தப்படுறதா அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறதோட பின்னணி என்ன? தாக்குதல் தொடங்குறது நிறுத்துறதுன்னு உள்ளே வெளியே விளையாட்டு விளையாடுதா அமெரிக்கா? அமெரிக்காவின் விளையாட்டால் ஏற்பட போற பாதிப்பு என்ன? மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றால் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துமாறு நட்பு நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் ஆகிய நாடுகள் கேட்டுக்கொண்டதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்க நிலையில பேச்சுவார்த்தை தொடர்பா ஈரான் எந்த கருத்தையும் வெளிப்படையா தெரிவிக்கலன்றதை பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரம் தாக்குதலை நிறுத்திக்கிறதா ட்ரம்ப் சொல்றது அப்பட்டமான பொய்னும், வேறு வழியின்றி தாக்குதல்ல இருந்து அமெரிக்கா பின்வாங்குதுன்னும் ஈரான் அரசோட அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் அமெரிக்காவை விமர்சிச்சு செய்தி வெளியிட்டு இருக்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. இந்த நிலையில தான் இரு தரப்புலையும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா ஈரான் நடுவில் போர் நடக்கும் போது கச்சா எண்ணெய் விலை ஏறதும், போர் நிறுத்தம் இருக்கும் போது விலை குறையிறது வாடிக்கையா இருந்துட்டு வருது. அதே போல பங்கு சந்தையிலையும் ஏற்ற இறக்கங்கள் இருப்பதை பார்க்க முடியுது. அமெரிக்காவோட இந்த உள்ளே வெளியே விளையாட்டால உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுறதோட கச்சா எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருக்கிற இந்தியா போன்ற நாடுகளுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்படுது. ஈரான் அமெரிக்கா இடையில கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கின நிலையில ஏப்ரல் 8 இரு தரப்புக்கு இடையில போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சு. இந்த நிலையில ஜூன் 17 இரு நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில ஹோர்முஸ் நீரிணையில அனுமதி இல்லாம போன கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துச்சு ஈரான் ராணுவம். இதையடுத்து ஜூலை 13 ஈரான் மீதான தாக்குதலை மீண்டும் தொடங்குச்சு அமெரிக்கா. ஈரானோட ராணுவ தளங்கள், உற்பத்தி ஆலைகள், சேமிப்பு கிடங்குகள், உட்கட்டமைப்புகளை குறிவச்சு தாக்குதல் நடத்துச்சு அமெரிக்க ராணுவம். இந்த தாக்குதலுக்கு பதிலடியா அமெரிக்காவோட நட்பு நாடுகளை குறிவச்சு தாக்குதல் நடத்துச்சு ஈரான். அமெரிக்காவோட தாக்குதல் தொடர்ந்தா வளைகுடா நாடுகள்ல இருக்க எண்ணெய் வயல்கள், கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தகர்ப்போம்னு பகிரங்கமா மிரட்டலும் விடுத்துச்சு. இதனால ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகளோட பொருளாதாரமும் சீர்குலைகிற அபாயம் ஏற்பட்ட நிலையில சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த சமரச முயற்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பா சவுதி அரேபியாவோட இளவரசர் சல்மான் அமெரிக்க அதிபரோட போர் நிறுத்தம் தொடர்பா பேசினதா மேற்கத்திய ஊடகங்கள்ல செய்தி வெளியாச்சு. கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்படுற முக்கிய கடல் வழிகளான ஹோர்முஸ் நீரிணை, பாப்பல் மந்தாப் நீரிணைகள்ல சரக்கு கப்பல் போக்குவரத்து ஓரளவு தொடங்கியிருக்க நிலையில தாக்குதலை நிறுத்துறதா ட்ரம்பும் அறிவிச்சிருக்கிறத அடுத்து கச்சா எண்ணெய் விலை சுமார் 5% அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில தான் பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்புகளை தொடங்கியிருக்க ஈரான். சவுதி இளவரசர் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஆகியோரோட 24 மணி நேரத்துல 2 சுற்று பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி. இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிகப்பெரிய அச்சுறுத்தலா ஈரான் உருவெடுத்திருக்கிறதாவும், ஈரானோட ராணுவம் ஒரு தீவிரவாத அமைப்பு போல செயல்படுறதாவும் தெரிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுக்கு எதிராக முழு வீச்சில போர் நடத்துறதுக்கு அமெரிக்கா தயாரா இருக்கிறதாவும், நட்பு நாடுகள் கேட்டுக்கிட்டதாலேயே போரை நிறுத்துறதாவும் தெரிவிச்சிருக்காரு. ட்ரம்பின் இந்த பேச்சால போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற எண்ணம் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கு இருக்கான்ற கேள்வி எழுது. மேலும் ஆயுத பற்றாக்குறை, அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறதுக்கான அவகாசம், கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தை அவ்வப்போது மட்டுப்படுத்துறது, நவம்பர்ல அமெரிக்காவில் நடைபெற இருக்க நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான அரசியல் நோக்கம் போன்ற காரணங்களுக்காக அமெரிக்கா அடிக்கடி பின்வாங்கிறதா சொல்லப்படுது. மத்திய கிழக்கு நாடுகள்ல கச்சா எண்ணெய் வர்த்தகம் நெருக்கடியில உள்ள நிலையில ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மேல 100% வரி விதிப்புக்கு அமெரிக்கா திட்டமிடுறது உலக பொருளாதாரத்திற்கு பேரிடியா இருக்குன்றதே உண்மை.